விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி நாட்டின் ராணுவ மற்றும் பொருளாதார நிலைமை குறித்து விவாதிக்க ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா காமேனியின் உடல்நிலை மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் அவர் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானை நாட்டின் ராணுவ மற்றும் பொருளாதார நிலைமை குறித்து விவாதிக்க சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேலிய போர் தொடர்பாக அதிகரித்துள்ள பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இரு தலைவர்களும் ராணுவ முன்னேற்றங்கள், பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் ஈரான் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாக அரசு ஒளிபரப்பு நிறுவனமான பிரஸ் டிவி தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் காசா அமைதி திட்டத்தை நிராகரிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திடீர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்முயற்சியில் காசாவிற்கான 15 அம்ச அமைதி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் முதற்கட்டம் முடிந்த நிலையில் அடுத்த கட்டமாக காசாவில் உள்ள ஹமாஸ் உள்ளிட்ட அனைத்து ஆயுத குழுக்களிடமிருந்தும் ஆயுதங்கள் களையப்பட்டு காசாவிற்கான மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ட்ரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் காசாவிற்கான அமைதி திட்டத்தை நிராகரிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திடீர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஹமாஸ் அமைப்பிடமிருந்து ஆயுதங்கள் முழுமையாக களையப்படும் வரை காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் விலகிக் கொள்ளப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார்.